இப்போ நார்மலாக கே ஃபேக்டர் வந்து பார்க்கும்போது ஒரு ஷீட் மெட்டல்னா கே ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து கே ஃபேக்டர் இனிஷியலைஸ் பண்ணுறது? இங்கே டாப்பில் கரெக்டாக 0.5ன்னு இருக்கா, இது வந்து கான்ஸ்டண்ட்டான ஒரு வேல்யூ. பட் நம்மளோட மெட்டீரியலை பொறுத்து அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ அலுமினியம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 0.33லேருந்து 0.42 அதுதான் வந்து கே ஃபேக்டர். நீங்கள் கே ஃபேக்டர் மட்டும் அப்ளை பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி பெண்ட் அலவன்ஸும் சேஞ்ச் ஆகும், பெண்ட் டிடெக்ஷன்ஸும் வந்து சேஞ்ச் ஆகும். பெண்ட் அலவன்ஸ் ஃபார்மாக நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, ஏ இன்ட்டு பை பை 180 ப்ளஸ் ஆர் ப்ளஸ் கே இன்ட்டு டி. இதுதான் வந்து ஆக்சுவல் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணிட்டு தான் இங்கே கே ஃபேக்டர் வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதே மாதிரி மைல்டு ஸ்டீல் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன ஃபேக்டர், அதே மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் இப்போ இங்கே வந்து ட்ரா பண்ணுறேன். நான் அதை பெண்டிங்காக வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கிளியர் அண்ட் கட்டாக இண்டிகேட் ஆகும். அதுக்கு ஸ்கெட்ச் பெண்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவல் பெண்டிங் ரேஷியோஸ் வந்து இங்கே ஒரு பர்டிகுலர் பெண்ட் ரேஷியோஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இது நான் அலுமினியம் யூஸ் பண்ண 0.33லேருந்து 0.42க்கு வந்து ஆக்ட் ஆகும். இதுவே நான் மைல்டு ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணால் 0.44லேருந்து 0.45 பேஸ் பண்ணி தான் நான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மைல்டு ஸ்டீல் அப்ளை பண்ணும்போது அப்படியே இந்த பெண்ட் அலவன்ஸோட இந்த கே ஃபேக்டர் வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். 0.44 ஆர் 0.55 45. இதுதான் ஆக்சுவல் டேர்ம். கே ஃபேக்டர் ஒரு இம்பார்ட்டண்டான ஷீட் மெட்டல் ரேஷியோ. இன்னும் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணுறதுக்கு கலில்.in விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.